வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஏப்ரல் 11 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு மாலை இரவிலே எங்கெல்லாம் மழை பொழிந்தது, இன்றைய வானிலை அமைப்பு என்ன, இன்றைக்கு எங்கே மழை பெய்ய இருக்கிறது, வரக்கூடிய நாட்களில் வெயில் எப்படி இருக்கும், அடுத்த மழைப்பொழிவு எப்பொழுது தொடக்கம், தீவிரம் எப்பொழுது என்பதை இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம், அதாவது நேற்றைக்கு மாலை இரவு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை 32 மில்லிமீட்டர் 3 சென்டிமீட்டர் பெய்திருக்கு. அடுத்தபடியாக மகேந்திரகிரி, கன்னியாகுமரி மாவட்டம் மலை மகேந்திரகிரி 27 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய பொய்கை அணை 8 மில்லிமீட்டர், மேலும் சுசீந்திரம் 10 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 7 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ரோஸ்மியாம்புரம் 12 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக நம்பிக்கோவில் 8 மில்லிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலார் 20 மில்லிமீட்டர், அதே போல் சித்தாறு 2 16 மில்லிமீட்டர், அருமனை 7 மில்லிமீட்டர் மழை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு பகுதி விக்ரமசிங்கபுரம் 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பதன்பிள்ளை குடியிருப்பு 13 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக அதன் அருகே தான் கடனாநதி டேம் 7 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக சிவசைலம் 14 மில்லிமீட்டர், ஆழ்வார்குறிச்சி 28 மில்லிமீட்டர் ஆழ்வார்குறிச்சி, அடுத்தபடியாக கோவிந்தபேரி 11 மில்லிமீட்டர், அதற்கு வடக்கே கடையத்துக்கு வடக்கே கீழ்கடையம் 10 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக குத்தபச்சன் 10 மில்லிமீட்டர், ஆலங்குளம் 25 மில்லிமீட்டர் ஆலங்குளம், அடுத்தபடியாக நெட்டூர் 22 மில்லிமீட்டர். இது தென்காசி மாவட்டம். இதெல்லாம் ஆலங்குளம் நெட்டூர்லாம் தென்காசி மாவட்டம் 22 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சங்கரங்கோயிலுக்கு வடக்கே நெற்கட்டும் சேவல் 10 மில்லிமீட்டர், அதன் ஒட்டியுள்ள கரிவளம் வந்தநல்லூர் 7 மில்லிமீட்டர். அடுத்தது தேனி மாவட்டத்தில் தேனி மாவட்டம் மார்க்கையன் கோட்டை 8 மில்லிமீட்டர், தேவாரம் 5 மில்லிமீட்டர், போடிநாயக்கனூர் 8 மில்லிமீட்டர், போடி மெட்டு ஹில்ஸ் 12 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கொடைக்கானல் ஏஆர்ஜி 14 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக கர்நாடக எல்லையோர பகுதி ஈரோடு மாவட்டம் பனகல்லி மற்றும் தீக்கிணறை இவெல்லாம் 8 மில்லிமீட்டர். இதான் மழைப்பொழிவு. அதிகபட்சமாக தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 to 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. பல இடங்களில் மில்லிமீட்டர் அளவில் பெய்திருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் கரூர் பரமத்தி 40.5 செல்சியஸ் பதிவாயிருக்கு. அதாவது 38னா 100, 39 102, 40னா 104, 40.5னா 105 கரூர் பரமத்தி. இப்போ வேலூர் வெப்பம் அப்படியே கரூர் பரமத்திக்கு மாறி இருக்கு. இதுலேருந்து என்ன புரியுது? உயரழுத்தம் சற்று வடக்கு நோக்கி விலகி இருக்கு. கிழக்கு காற்று உள்ளே நுழைகிறது, தென்கிழக்கு காற்று நுழையுது. ஆனால் இப்போ மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் தென் மாவட்டங்களில் வெப்பம் உயர்ந்திருக்கும். இப்போது 104 என்பது 103 குறையும், 102 குறையும்.
அந்த அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய இடத்துல தொடர்ந்து 100, 101, 102 என்ற அளவிலே இந்த அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடிய இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை. நேற்றைக்கு குமரி முனையை சூரியன் குத்துக்கதிர் தொட்டது. இன்றைக்கு குமரி முனையை தாண்டி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிக்கு சூரியன் குத்துக்கதிர் கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஆரல் வாய்மொழிக்கு தெற்கு புறமாக வரும். அடுத்தது 12ஆம் தேதி 11ஆம் தேதி இன்றைக்கு அப்படியே கொஞ்சம் 12ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பகுதி, 13ஆம் தேதி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பகுதிகள், அப்படியே பார்க்கும்போது 17, 18 டெல்டா மாவட்டங்கள், கோயம்புத்தூர், கரூர், திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு வரும். 27ஆம் தேதி ஆந்திர பகுதிக்குள்ளே போகும். அது வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வெயில் அதிகரித்து காணப்படும். ஆனால் வெயிலே அதிகரித்து காணப்படும்னா ஏதோ இது ஏற்கனவே அடித்ததை விட அதிகமாக அடிக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அதே அப்படியே சீராக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா 101, 102ன்னு ஆங்காங்கே பதிவாகிட்டே இருக்கும். 104க்கு மேலே கண்டிப்பாக போகாது. தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் 101, 102, 103, 104 இந்த லெவல்லையே அப்படியே ஓடிட்டுருக்கோம். வெயிலை பொறுத்த வரைக்கும். மழையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 11ஆம் தேதி கேரள எல்லையோர நேற்றைக்கு கன்னியாகுமரியில் கொடுத்தது போல், தென்காசி திருநெல்வேலியில் கொடுத்தது போல் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் மேற்கே விலகிடும் மழை. அதாவது மலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும். உள்ளே வந்து பெய்யாமல் மலைப்பகுதிகளில் மட்டும் இருக்கும். இன்றைக்கு நாளை கேரளாக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். கேரளா கர்நாடகாக்குள்ளே மலைப்பகுதிகள்லையும் இருக்கலாம். நீலகிரி, வால்பாறை பகுதிகளில், போடிமெட்டு மற்றும் தேனி மாவட்ட கேரளாவோட எல்லையோர பகுதி, அப்புறம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி இங்கெல்லாம் இருக்கலாம். ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் மழை. கேரள எல்லையோர தமிழ்நாட்டுக்கு மட்டும். கர்நாடக எல்லையோரத்துலேயும் ஒரு இடங்கள் இருக்கலாம். அதுவும் எங்கள் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய கர்நாடக எல்லையோர பகுதி, நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு சரிவு, வடக்கு சரிவில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் ஒரு சில இடங்களில் மழை. வெயிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் ஒரே அளவாக இருக்கும். அதாவது நேற்று முன்தினம் அடித்த வெயிலை காட்டிலும் குறைவாக தான் இருக்கும். 104, 105 போனது 103, 102ங்கிற அளவில் இருந்துகிட்டே இருக்கும். 100 இருக்கும் சில இடத்துல 99, 98, 97, 96, கடலோரம்னா 96, 95 தான் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் உணர்வு வெப்பம் அதிகமாக இருக்கும். ஆக மழையை பொறுத்த வரைக்கும் மலையில் மட்டும்தான் இருக்கும். கேரளாவில், கேரளா மேற்கு தொடர்ச்சி மலையில், கர்நாடகாவோட பகுதிகளில், கர்நாடகாவோட கடலோர பகுதி, கேரளாவோட கடலோர பகுதி மட்டும் இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு 8 நாளைக்கு நேற்றுக்கு முன்தினம் நேற்று இருந்ததை விட சற்று குறைவாக வெயில் இருந்துகிட்டே இருக்கும். சற்று குறைவாக, அதாவது 105 இருந்தது 104, 103, 102 இருக்கும். அப்புறம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வெயில் குறைய போகுது. தேர்தல் வாக்குப்பதிவு நாளில் 102 என்பது 100, 98, 99 ஆகிடும், குறைஞ்சிரும். 99, 98, 100 டிகிரி தான் அதிகபட்ச வெப்பம் எங்காவது இடத்துல பதிவாகும். பெரும்பாலும் இந்த 98, 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற வெப்பமும் 19ஆம் தேதிக்கு மேலே குறைய போகுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் சுமத்ரா தீவை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி உருவாகி வரக்கூடிய 23, 24, 25, 26 தேதிகளில் இலங்கைக்கு ஒட்டி வந்து மேலடுக்கு இடையடுக்கு சுழற்சியாக அமைஞ்சு கொஞ்சம் தென் மாவட்டங்களுக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவை 20ஆம் தேதிக்கு மேலே கொடுக்க போகுது. பெரிய மழையெல்லாம் கிடையாது. கோடை மழை ஒதுக்கி காற்று சுழற்சி தான். ஆனால் இந்த காற்று சுழற்சி உற்று நோக்கப்படுகிறது தீவிரமடையுமான்னு. அது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடியது கொஞ்சம் வலிமையானது. மாத இறுதி நிகழ்வு வலிமையானது. அது நெருங்கி வருமா, நெருங்கி வந்து ஆந்திர பிரதேசம், ஒடிசாவுக்கு போகுமா, அல்லது அப்பாலேயே ஒடிசா மேற்கு வங்கத்துக்கு போகுமா, வங்கதேசம் போகுமாங்கிறது ஆய்வில் இருக்குது. மாத இறுதி நாட்களில் ஒரு நிகழ்வு உண்டு. புரியுதுங்களா? அதே போல் மே மாத முதல் வாரத்துலேயும் நிகழ்வு உண்டு. வங்கக்கடலையும் நிகழ்வு தெரியுது மே முதல் வாரம், அரபிக்கடலையும் நிகழ்வு தெரியுது மே முதல் வாரம். 10ஆம் தேதிக்குள்ளேன்னு வச்சுக்கலாம் இருக்குது. ஆக மழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்பொழுதைக்கு இல்லை. 19ஆம் தேதிக்கு மேலே டெல்டாவின் தெற்கு பகுதி, டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்குது. டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் கூடுதல் வாய்ப்பு. தென்கடலோரம், தென் உள்பகுதி, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி இது ஆய்வில் இருக்குது. உள்ளே வருமா, எவ்வளோ உள்ளே வந்து கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு இருக்குது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. அதில் தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு அதை விட கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, குறைவான வாய்ப்பு இருக்குது. நீலகிரி வரைக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுதைக்கு நான் சொன்னேன்னா
எதையாவது ஒரு நடவடிக்கை எடுத்து வச்சுட்டு மழையை பெருசாக எதிர்பார்த்து மழை பெய்யலைன்னு சொல்லி அந்த வேதனையும் விரக்தியையும் நீங்கள் எதிர்பார்ப்பு அதிகம் வச்சு வானிலை அறிக்கையில் கேட்டு அதை புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்றபடி நடக்க தெரியாமல் அதுக்கேற்றபடி நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்களாக ஒரு முடிவெடுத்துட்டு அறகுறையாக கேட்டுட்டு என்ன வார்த்தைக்கு வார்த்தை ஆங்காங்கே அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு உறுதியாக பெய்யாது. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும், அப்படி தான் அர்த்தம். ஒதுக்கி ஒதுக்கின்னு வேறு சொல்லியிருக்கோம். ஆங்காங்கேன்னா உங்களுக்கு புரியாதுன்னு ஒரு ஒதுக்கி சொல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கின்னு 2 திருப்பம், ஒரு ஆங்காங்கே சொல்லாமல் ஆங்காங்கே ஆங்காங்கேன்னு 2 திருப்பம் வேறு சொல்கிறோம். ஏன்னா நீங்கள் தவறான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாதுன்னு. அதனால் வரக்கூடிய இப்போ எல்லாம் மழையில் வெயில் மட்டும் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கோடை சூரியன் குத்துக்கதிர் வருது. இருந்தாலும் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இருந்த வெயில் போல் நேற்று முன்தினம் இருந்த போல் வெயில் இருக்காது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் ரொம்பலாம் குறைவாக இருக்காது. இயல்பு நம்ம உடல் வெப்பநிலைக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மற்றும் அனைத்து மேற்கு உள் மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஆனால் நம்ம உடல் வெப்பநிலைக்கு மேலே போனாலே கொஞ்சம் அசௌகரியம் ஏற்படும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் கொஞ்சம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இருந்த பெரிய அளவிலே ஒரு வாட்டி வதைக்கும் வெயில் இருக்காது, 1 டிகிரி குறையும். ஆனால் அந்த 1 டிகிரி குறைஞ்சதாக உங்களுக்கு உடம்புல தெரியாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பதிவை பார்த்து இன்றைக்கு இருந்த பதிவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதில் நான் சொல்லணும்னா வேலூரில் பயங்கரமான வெப்பம் அடிச்சுதா, இப்போது எங்கே கரூர் பரமத்தியாக குறைஞ்சிருச்சு. 40 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தி 104 டிகிரியாக குறைஞ்சிருக்கு. இப்படித்தான் புள்ளி விவரத்தை பார்த்தால் வெப்பநிலை அளவீடை பார்த்தால் தான் உங்களுக்கு குறைந்திருப்பது தெரியும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்னா இதுலேயும் குறைஞ்சிருக்குனாரு இப்படி ஊற்றுது வாட்டி வதைக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உணர்ந்தால் அதிகமாக தான் தெரியுதுங்களா? ஆனால் அதே கடந்த சில நாட்கள் முன்பு பதிவையும் இன்றைக்குள்ள பதிவையும் அது ரெக்கார்டில் எடுத்து பார்த்தா குறைஞ்சிருக்கிறது தெரியும். புரியுதுங்களா? அதனால் உணர்வு வெப்பம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் வெப்பம் குறையும். 100 டிகிரியை ஒட்டி அந்த அதிகபட்ச வெப்பம் பதிவாகும். 100 டிகிரிக்கு கீழேயும் சில இடங்களில் நல்லாவே குறைஞ்சிருக்கும். மாத இறுதி நாட்களில் தென்கிழக்கு தெற்கு திசையிலிருந்து காற்று வந்து தென் மாவட்டங்களின் கடலோரம் டெல்டா மற்றும் உள்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே இடிமழை பொழிவை கொடுக்கும். அதற்கடுத்தது மாத இறுதியில் வலுவான நிகழ்வு தெரியுது, அது ஆய்வில் இருக்குது. மே மாதம் முதல் 10 நாளில் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தெரியுது. இவையெல்லாம் ஆய்வறிக்கையை தொடர்ந்து இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.